சம்பளம் வந்த 10 நாள்ல பர்ஸ் காலி ஆகுதா? எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேமிக்க முடியலையா? இந்த வீடியோல நான் சொல்ல போற 5 சிம்பிள் மணி சேவிங் டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா மாசம் மாசம் கொஞ்சமாவது கண்டிப்பா மிச்சம் பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில சம்பாதிக்கிறதுங்கிறது முக்கியம். ஆனா அதை விட முக்கியம் சேமிக்கிறது. சின்ன சின்ன பழக்கங்கள் தான் பெரிய சேமிப்பை உருவாக்கும். அதனால இன்று பிராக்டிக்கலா எல்லோருக்கும் யூஸ் ஆகுற மணி சேவிங்ஸ் டிப்ஸை பார்க்கலாம். டிப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் செலவை எழுதி பாருங்க. நம்ம கையில பணம் எங்க போகுதுன்னு தெரியாம தான் அதிகம் செலவு ஆகுது. ஒரு நாள் டீ, ஸ்நாக்ஸ், ஆன்லைன் ஆர்டர், அன்னெசரி ஷாப்பிங் இதெல்லாம் சேர்த்து மாதம் ஆயிரங்கள் போயிருக்கும். அதனால தினமும் என்ன செலவு பண்ணீங்கன்னு ஒரு நோட்ல எழுதுங்க. அப்போ அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் தானாகவே குறையும். எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு டீ 15 ரூபாய் தான். ஆனா தினமும் 3 டீ குடிச்சா மாசத்துக்கு 1300 ரூபாய் ஆகுது. எனவே செலவை எழுதி பாருங்க. டிப் நம்பர் 2, ஆஃபர் பார்த்து தேவையில்லாத வாங்காதீங்க. ஆஃபர் இருக்குன்னு சொல்லி தேவையில்லாத பொருள் வாங்குறது தான் பெரிய ட்ராப். 50% ஆஃபர்னு வாங்கினாலும் அது தேவையில்லாதுன்னா அது முழுக்க லாஸ் தான். தேவையில்லாத பொருள் சீப்பா வாங்கினாலும் அது வேஸ்ட் தான். டிப் நம்பர் 3, தனியா சேமிப்பு பணம் வைங்க. சம்பளம் வந்த உடனே 100 ரூபாயாவது செப்பரேட்டா எடுத்து வைங்க. மிச்சம் இருந்தா சேவ் பண்றது கஷ்டம். முதல்ல சேவ் பண்ணிட்டு மீதிய செலவு பண்ணணும். சிறு துளி தான் பெரிய வெள்ளம், அதாவது சின்ன துளி தான் சேர்ந்து பெரிய கடல் ஆகுது. டிப் நம்பர் 4, வெளியே சாப்பிட்றத குறைங்க. வாரம் 3 தடவை ஹோட்டல் போறதுக்கு பதிலா வீட்டுல சாப்பிட்டா ஹெல்த் நல்லா இருக்கும், பணமும் சேவ் ஆகும். ஒரு ஃபேமிலி ஹோட்டலுக்கு போனா மினிமம் 500 ரூபாய். அதே வீட்டுல குக் பண்ணா பாதி செலவுல முடிஞ்சிரும், ஹெல்த் நல்லா இருக்கும். டிப் நம்பர் 5, எமர்ஜென்சி ஃபண்டு கட்டாயம். வாழ்க்கையில எப்போ என்ன எக்ஸ்பென்சஸ் வரும்னு தெரியாது. அதனால கொஞ்சமாவது எமர்ஜென்சி சேவிங்ஸ் வைங்க. அதுதான் கஷ்ட நேரத்துல நம்ம காப்பாற்றும். ஃபைனலா சொல்ற நண்பர்களே, பெரிய சம்பளம் வந்தா மட்டும் வாழ்க்கை நல்லா இருக்காது. சின்ன சேமிப்பும் பெரிய ஃபியூச்சரை உருவாக்கும். இந்த டிப்ஸ்ல உங்களுக்கு எந்த டிப் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.